சிறகடி காசு இன்னைக்கு என்ன பரபரப்பாக நடந்ததுன்னு பார்க்கலாம். முத்து வந்து காஃபி குடிக்கிறதா உட்காந்து இருப்பாரு. ஆனால் காஃபிலாம் எதுவுமே இருக்காது. மீனா கிட்ட கேட்பாரு, எனக்கு காஃபி கொடு அப்படின்னு கேட்பாரு. நான் ஏன் கொடுக்கணும், அதான் முன்னாடி தானே இருக்கு, எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுக்கு தான் கையெல்லாம் இருக்குல்ல, நீங்களே எடுத்து குடிங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு காஃபிலாம் போட்டு தர மாட்டேன் சொல்லுவாங்க. அவரும் எடுத்து குடிப்பாரு. அப்பதான் ரவியும் ஸ்ருதியும் வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் காஃபி கொடுப்பாங்க. என்னடா ஒரே சத்தமா இருந்துச்சு நைட்டுலாம் அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் முத்து சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லடா, பக்கத்து வீட்டு வந்து பீரோ மாத்தின்னு இருக்காங்க, அதனால தான் பீரோ சத்தம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு சொல்லுவாங்க. ஓ, பீரோ வந்து உன் வாய்ஸ்ல சத்தம் போடுதா, என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு கேட்பாரு. உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல, அப்போ எதுக்கு கேட்கறேன்னு கேட்பாரு. ஆமா, நீ ஏன் மறுபடியும் குடிச்சிட்டு வர, கொஞ்ச நாளா நல்லா தானே இருந்தேன், இப்போ என்ன மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்பதான் மீனா சொல்லுவோம், நல்லா கேளுங்க ரவி, இவர் எப்பவுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே குடி நிப்பாட்டிட்டு மாதிரி தான் நினைப்பாங்க, ஆனால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா. முத்து சொல்லுவார், நான் ஒன்றும் வேணும்னே குடிக்க போகிறேன், ஒரு டிராஃபிக் போலீஸாக நான் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன், அதனால தான் நான் குடிக்க போகிறேன். போலீஸ்காரங்களாம் அப்போ தான் தப்பை என்ன நடக்குதோ அதை கண்டுபிடிப்பாங்க, அதுக்காக தப்பு பண்ணாத என்ன இப்படி பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, குடிச்சிருக்காங்க இல்லையான்னு சொல்லி ஊதி பார்த்தா தானே தெரியும், அவங்க பண்ணது எந்த தப்பு இல்லையே, நீ ஏன் இப்படி பேசுகிற, உன் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் என் மேலேயும் தப்பு சொல்லாதீங்க, அவங்க கேட்ட விதமே வேறு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டார். அப்போதான் ரவி சொல்லுவார், மீனா நீ வந்ததுக்கு அப்புறம் தானே நீ கொஞ்சம் தெரிஞ்சிருக்க, இல்லைன்னா நீ எப்போ போகிற எப்போ வரேன்னு யாருக்குமே தெரியாது, நானே ஒன்று நினச்சி நிறைய வாட்டி கவலைப்பட்டிருக்கேன்.